சம்மர் லீவ் வந்தோடனே குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல் டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா கேஜெட் அடிக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே அமைஞ்சிருது. அது போக நிறைய பெற்றோர்கள் வீட்டில் அவங்கள வச்சுக்க முடியல அப்படின்றதுனால சம்மர் கிளாஸஸ் அந்த மாதிரி அனுப்பிச்சிடுறீங்க. சைல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இந்த ரெண்டு சுச்சுவேஷன்ஸ் இல்லாமல் வீட்டில் நம்ம என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம், சம்மர் ஹாலிடேஸாக இருந்தால் கூட ரொம்ப லேட்டாக தூங்க விடாதீங்க. ஸோ புது பழக்க வழக்கங்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னும் போது சம்மர் டைம் வந்து இட் இஸ் அ வெரி குட் டைம். ஏன்னா நிறைய நம்மளுக்கு வந்து புது அனுபவங்கள் கொண்டு வரதுக்கு டைம் இருக்கும். குழந்தை கையிலையும் டைம் நிறைய இருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் கிளியராக பிளான் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது, பெற்றோர்கள் 2 பேருமே இதில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். மூணாவது விஷயம், குழந்தை வந்து ஒரு விஷயம் நல்லது செய்யும் போது நல்ல சப்போர்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு வாங்க. அதே சமயத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து அந்த கான்சிக்வன்சஸ் மெயின்டைன் பண்ணணும். மாற்றங்கள் தெரியறதுக்கு மினிமம் 1 மாதம் ஆகும். அதனால வந்து ரொம்ப பொறுமையாகவே நம்ம எடுத்துகிட்டு போகணும்.